அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நாம் வத்தல் மலை மேலே இருக்கிற இயற்கை எழில் சூழ அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த வத்தல் மலை மல்லிகேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சுள்ள நூலள்ளி உழவன்கொட்டாய் என்ற கிராமத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. ஆரம்பம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏறுவதற்கு சற்று கடினமாகவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதை நீங்களே பாருங்கள். இந்த வத்தல் மலை அடர்ந்த வனப்பகுதியாகவும் ஒரு ரம்மியமான சூழ்நிலை நமக்கு காட்சியளிக்குது. அப்படியே இந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் மலை ஏறிக்கிட்டு இருந்தோம். ஒரு 2.5 மணி நேரம் கழித்து நாங்கள் மலையோட உச்சிக்கு, அதாவது மல்லிகேஸ்வரர் கோயிலுக்கு வந்தடைஞ்சோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சொர்க்கத்தை பார்க்க நினச்சிங்கன்னா மலை ஏறி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நீங்களே இந்த இயற்கை அழகை பாருங்கள். இங்கிருந்து கீழே இருக்க கிராமங்களை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் இங்கே இருக்கிற மல்லிகேஸ்வரரை மனமுருக வேண்டிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு இங்கேயே சிறிது நேரம் ஓய்வெடுக்க ஆரம்பித்தோம். மலைகள் கடவுளால் அளிக்கப்பட்ட ஒரு வரம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து பார்க்க வேண்டிய மலை இந்த மலை.